1971 இந்த காலகட்டத்தில் தான் இடி அமீன் யுகாண்டாவை கைப்பற்றிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ யுகாண்டாவை கைப்பற்றிடுறாரு. 1972 இவர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, ஆசிய நாட்டை சேர்ந்தவங்கலாம் 90 நாள் தான் டைம் கொடுப்பேன், அதுக்குள்ளே எல்லோரும் அதாவது வெளியேறினோம், பொருட்கள்லாம் விட்டுட்டு போகணுன்ற ரேஞ்சுக்கு. ஸோ இவ்வளோ 200 கிலோ தான் எடுத்துன்னு போனோம், எல்லோரும் எடுத்து போயிடணும் அப்படின்றாரு. ஸோ இப்போ ஆசிய நாட்டை சேர்ந்தவங்க எப்படி அங்கே போகிறாங்க? குறிப்பாக இந்தியர்கள் தான் அதில் மேக்ஸிமம். பாகிஸ்தான் பங்களாதேஷ்காரங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஸோ எப்படி அங்கே போனாங்க இந்தியர்கள் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ பார்த்தோன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 நாடுகளுமே பிரிட்டிஷ் கண்ட்ரோல் அப்படின்றது. ஸோ அதுதான் இதுக்கான லிங்க். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பிரிட்டிஷ் வந்து அங்கே ரயில்வேலாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னும் போது இந்தியாவிலேருந்து ஆட்களை கொண்டுட்டு போகிறாங்க. ஸோ அப்போ இந்தியா அப்படின்ற போது ஒருங்கிணைந்த இந்தியா தான், பாகிஸ்தான் பங்களாதேஷ் எல்லாம் சேர்ந்தது தான் நினைக்கிறோம். ஸோ அப்போ அதனால் இங்கேருந்து நிறைய பேர் அங்கே போயிடறாங்க. ஆனாலுமே அங்கே போய்ட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நாளடைவில் நிறைய பிஸ்னஸை வந்து அவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கிறாங்கன்றது தான். ஸோ அப்போ வைக்கும்போது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 90% டேக்ஸ் அங்கே இருக்கிற இந்தியர்களால் தான் யுகாண்டாவுக்கு கலெக்ட் பண்ணப்படுது.